வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம சத்தான சுவையான பிரண்டை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த துவையல் பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமலேயே இது நல்லாயிருக்கும். சூடாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ இல்லைன்னா இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து சட்னி மாதிரி பண்ணி இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கோ இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எலும்புகளையும் நல்லா வலுவாக்கக்கூடியது. பிரண்டையில் கால்சியம் அதிகம் இருக்குது. அதனால போன் ஸ்ட்ரென்த்தை அதிகமாக்கும். இப்போது நம்மளுக்கு வலி எதுவும் இருக்குன்னா இந்த பிரண்டை சேர்த்துக்கிட்டோன்னா, நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டோன்னா அந்த எலும்பு வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ் அதெல்லாம் போகும். இப்போ இந்த பிரண்டை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு இலுப்பு சட்டியை சூடாக்கி அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். அதில் கட்டி பெருங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துப்போம். இப்போ உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டாக அரைக்கும் போது பொடி பெருங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் வறுபட்டாச்சு. அதை எடுத்துட்டு மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு நறுக்கின பிரண்டை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 15 மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன். மிளகா வத்தல் பாதி வறுபடும் போது அதில் தொலி உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுக்கணும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா பருப்பெல்லாம் சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். உள்ளே வர வறுபட்டிருக்காது. அப்போ துவையல் சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். இது நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வறுக்கணும். இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு நல்லா செவந்தாச்சு, மிளகா வத்தலும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்துப்போம். நல்லா அலம்பிட்டு அந்த ஜாயின்ட்ஸ் இருக்கும் இல்லையா, கணு, அது தவிர சின்ன சின்னதாக பிரண்டையை நறுக்கி வச்சுப்போம். அது ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா வதக்கிப்போம். பிரண்டையை வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த எக்ஸஸாக எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெயை தனியாக ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இடுப்பு வலியோ இல்லைன்னா மூட்டு வலியோ அதுக்கு தடவிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு வலி நல்லா கேட்கும். இப்போ நம்ம வறுத்த பொருட்கள்லாம் நல்லா ஆற விட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிப்போம். இதுக்கு தேவையான அளவு புளி போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்திருக்கேன். அதை போட்டு உப்பும் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பான பொடியாக திரித்து எடுத்துப்போம். இது ஈரம் இல்லாத நல்ல ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு ஏர் டைட்டாக மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை. 1 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த பிரண்டை பொடியும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரண்டையோட அரிப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம மிளகா வத்தலும் புளியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கோம். அது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாதத்துக்கு. இதை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா சட்னி மாதிரி ஆயிரும். அதை இட்லி, தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.